ஞானகுரு அவர்கள் நமக்கு ஏற்கனவே துருவ தியானத்தினுடைய முக்கியத்துவத்தை பலமுறை எடுத்து கூறியுள்ளார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு காலையில் 4 மணியிலிருந்து உங்களுக்கு திடீரென்று விழிப்பு வரும். அந்த விழிப்பை ஏற்படுத்துகின்றோம். அந்த நேரத்தில் உங்கள் நினைவுகளை பூமியின் வடதிசையிலே ஆதியிலே அகஸ்தியன் எந்த துருவத்தின் வழியாக விண்ணோட ஆற்றலை நுகர்ந்தானோ அதன் வழி நினைவை செலுத்தி துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருள் பேரொளி உணர்வுகள் எளிதாக நம் பூமிக்குள் பரவிக்கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெற வேண்டும் என்று பலமுறை நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். இந்த உபதேசத்திலே மீண்டும் ரத்தின சுருக்கமாக அந்த நேரத்தில் நாம் சரியான முறையில் அந்த சக்திகளை வலுவேற்றக்கூடிய நுணுக்கமான உபதேச கருத்தாக இதை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அதற்கு ஒரு உதாரணமும் சொல்லுகின்றார்கள். இன்று நாம் ஒரு இன்ஜினை, ஒரு காரையோ அல்லது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் இன்ஜினை நாம் ஓட்ட வேண்டும் என்றால் அதிலே முதலில் அதை சுழலச் செய்ய வேண்டும். அது சுழலச் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மோட்டாரும் அதில் ஒரு பேட்டரி இணைப்பும் கொடுத்தோம் என்றால் அந்த பேட்டரியினால் இந்த மோட்டாரை சுழற்றும் பொழுது இன்ஜினுடைய பாகங்கள் சுழல ஆரம்பிக்கின்றது. அந்த பிஸ்டன் பெட்ரோல் அது காற்றுடன் சேர்ந்து ஆவியாக இழுத்து அது இயக்க சக்தியாக மாற்ற ஆரம்பிக்கும் பொழுது பின் அந்த இன்ஜின் பேட்டரி உதவி இல்லாமலே அது இயங்கத் தொடங்கி அதனுடன் இணைந்த மற்ற எல்லாவற்றையுமே சேர்த்து இயக்கத் தொடங்குகின்றது. அதுபோன்ற ஒரு நுணுக்கமான நிலையைத்தான் இங்கே உணர்த்தி காலையிலே அதிகாலையில் துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய சக்திகளை உங்களுக்கு ஏற்கனவே உறுப்புகள் தியானங்களை பற்றி பலமுறை உணர்த்தி உள்ளேன். அது வரிசை கிரமமாக இரத்த நாளங்களிலிருந்து சிறுகுடல் பெருகுடலிலிருந்து தோல் மண்டலம் வரை ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்கும் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியினை அந்த பேட்டரி இன்ஜினை சுழல் செய்வதற்கு எவ்வாறு உதவி புரிகின்றதோ அந்த பேட்டரியை சார்ஜ் செய்து வைக்க வேண்டும். அதுபோன்று உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த அதிகாலை நேரத்திலே துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை அந்த பேட்டரியை நாம் எப்படி சார்ஜ் செய்து வைத்து பயன்படுத்துகின்றோமோ இதுபோன்று உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் இந்த உறுப்புகளுக்கும் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி நாம் சொன்ன முறைப்படி சார்ஜ் செய்ய வேண்டும். உங்களுக்குள் அதிகாலையில் இதை சார்ஜ் ஏற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த நல்ல உயர்ந்த சக்தியை நாம் எல்லா அணுக்களிலும் இப்படி நன்றாக சார்ஜ் செய்து கொண்டோம் என்றால் அடுத்து நாம் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று இதை உணர்த்துகின்றார். ஏனென்றால் அதற்கு பின் நாம் காலையில் எழுந்து மற்ற அலுவல்களை நாம் சந்திக்க செல்லுகின்றோம். அப்படி சந்திக்க செல்லும் பொழுதுதான் நாம் பல குறைகளை நம்மை அறியாத சில கஷ்டங்களையோ துன்பங்களையோ அதற்கு பின் சந்திக்க நேருகின்றது. ஒருவன் தவறு செய்கின்றான், இவன் இப்படி செய்கின்றான், அங்கே இப்படி நடந்தது என்று இந்த செய்திகளை கேட்க அல்லது பார்க்க அல்லது நேரடியாக நுகரும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய உடலுக்குள் இந்த உணர்வுகள் சிறுக சிறுக சேர ஆரம்பிக்கின்றது. அவன் தவறு செய்தான், அங்கே இப்படி இருக்கின்றது, இங்கே இப்படி இருக்கிறது என்றால் நம் நல்ல அறிவை அதாவது அந்த சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளை விடாதபடி குறைக்கத் தொடங்குகின்றது. அப்படி அந்த நேரத்திலே நம் நல்ல அறிவு அதுபோன்று மங்காமல் தடுப்பதற்கு காலையில் சார்ஜ் செய்தோம் அல்லவா துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி அதை நினைவு கொண்டு வந்து அகஸ்தியன் துருவனாகி துருவ மகர்ஷியாகி துருவ நட்சத்திரமான அந்த பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வு கொண்டு ஈஸ்வரா இந்த புருவ மத்தியிலே உயிரான ஈசனை வேண்டி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் ரத்த நாளங்களை கலக்க வேண்டும், எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று இப்படி சுருக்கமாக அந்த கணத்திலே ஏன்னா இப்படி எண்ணுவதற்கு நினைவை செலுத்தி எண்ணுவதற்கு 1 வினாடி அல்லது 2 வினாடி கூட ஆகாது. அந்த 2 வினாடிக்குள் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நம் உடல் உறுப்புகளை எல்லா அணுக்களுக்கும் அதை அப்படி செலுத்திவிட்டால் நாம் சந்தித்தோம் அல்லவா அல்லது சந்திக்க நேருகிறது அல்லவா அந்த நேரத்திலே இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள் வலுகொண்டு அந்த பதிவை நினைவு கொண்டு வந்து எடுக்கப்படும் பொழுது சாமி சொன்னார் பேட்டரியை சார்ஜ் செய்ய சொன்னால் சார்ஜ் செய்தோம். இப்பொழுது மீண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெறுவோம்.
இப்பொழுது தீமையான உணர்வு வருகின்றது, இந்த நேரத்தில் நாம் அந்த சார்ஜ் செய்த சக்தியை நாம் நினைவு கொண்டு வந்து எழுப்போம் என்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று இப்படி உள்முகமாக நினைவை செலுத்திவிட்டால் அந்த கஷ்டமோ துன்பமோ தீமைகளோ அதை அது ஒடுக்க தொடங்கி விடுகின்றது. அது நமக்குள் வராது தடுக்கவும் செய்கின்றது. அதற்கு பின் நாம் யாரை அங்கே குறையோ குற்றமோ தவறோ பார்த்தோமோ அவர்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தி பெற வேண்டும், சிந்தித்து செயல்படும் சக்தி பெற வேண்டும், அவர்கள் எதிர்காலம் சிறந்திருக்க வேண்டும், அவர்கள் தொழில் நன்றாக செயல்பட வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழ வேண்டும், அவள் உடலில் அறியாது சேர்ந்த நோய்கள் நீங்க வேண்டும், அவள் குடும்பத்தில் குழந்தைகள் அனைவரும் ஞான குழந்தைகளாக வளர வேண்டும் என்று இப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். அதாவது அந்த சந்தர்ப்பத்திலே மாற்றமான சில உணர்வுகளை நாம் சந்திக்க நேர்ந்தாலும், நுகர நேர்ந்தாலும், பார்க்க நேர்ந்தாலும் நாம் நல்லதைத்தான் சொல்ல வேண்டும் என்று இங்கே குரு நாம் காலையில் ஏற்றிய சார்ஜை பயன்படுத்த வேண்டிய மார்க்கமாக இதில் உணர்த்துகின்றார். இப்படி நாம் சொல்லிவிட்டால் துருவ நட்சத்திரத்துடைய சக்தி நமக்குள் வலுவாகும் பொழுது தீமைகள் வராது, தடுக்கப்படுகின்றது. அவருடைய உணர்வுகள் நமக்குள் வருவதில்லை. இந்த உணர்வோடு நாம் சொல்லி உங்கள் எதிர்காலம் சிறந்திருக்கும், நீங்கள் சிந்தித்து செயல்படும் சக்தி பெறுவீர்கள், உங்கள் குடும்பம் நலம் பெறும் என்று இந்த சொல்லினை நாம் அவர்கள் சொல்லக்கூடிய நிலைகளை நாம் கேட்டாலும் இதை நாம் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே இதையெல்லாம் சொல்லக்கூடாது, கஷ்டத்தை எல்லாம் பேசக்கூடாது, துன்பத்தை எல்லாம் சொல்லக்கூடாது என்று நாம் இப்படி சொல்லிவிட்டோம் என்றால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? யாரோ ஒரு சாமியாராம் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கின்றாராம், பெரிய இவர் மாதிரி ஏதோ சொல்லி கொண்டு எதையும் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார் என்று நம்மை குற்றமாக சொல்லுவார். அது மட்டுமல்ல, அந்த சாமியாரோ என்று சொல்லும் பொழுது என்னையும் சேர்த்து ரெண்டு திட்டிவிட்டு போய்விடுவார். ஆக இதுபோன்று நடக்கக்கூடாது. ஆகவே அவர்கள் சொன்னாலும் நீங்கள் செவியோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும், உள்ளுக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டியதில்லை. அதையெல்லாம் கேட்டுவிட்டு துருவ நட்சத்திரத்தின் சக்தியால் நீங்கள் உடல்நலம் பெறுவீர்கள், மனபலம் பெறுவீர்கள், உங்கள் வாழ்க்கையில் சிறந்திருப்பீர்கள், உங்கள் தொழில் நன்றாக இருக்கும், மகிழ்ச்சி சக்தி உங்களுக்கு கிடைக்கும், மகிழ்ந்து வாழும் சக்தி நீங்கள் பெறுவீர்கள் என்று அவர்கள் சொன்ன பின் நம்முடைய சொல் அங்கே இயக்கி அவர்களுக்கு அது நல்லதாக்க வேண்டும். இப்படி நாம் செய்யவில்லை என்றால் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள், நாம் வேடிக்கையாக கேட்க ஆரம்பித்தோம் என்றால் அந்த துன்பம், அந்த துயரம், அந்த வேதனை, அந்த தீமை நமக்குள் வந்துவிடும். நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களுக்குள் இந்த உமிழ்நீர்கள் கலந்து நம் குணங்களை மயங்கச் செய்து, சிந்தனையை குறைக்கச் செய்து, அவர்களைப் போன்றே நம்மையும் துன்பத்திலோ துயரத்திலோ வேதனையிலோ ஆழ்த்திவிடும். ஆகவே ஏன்னா இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம்தான். ஆனால் சந்தர்ப்பத்திலே நாம் பல கோடி சரீரங்கள் ஒவ்வொன்றிலும் வலுவான உணர்வுகளை சேர்த்து சேர்த்து அந்த பன்றி நாற்றத்தை பலந்து நல்லதை நுகரக்கூடிய சக்தி பெற்று அந்த பன்றி உடலிலே சுத்தமாக தீமையை நீக்கி நிலையில் கொண்டுதான் மனிதனாக அந்த உயிர் உருவாக்கியது. அப்படித்தான் நாம் மனித உடலை பெற்று வந்துள்ளோம். ஆக ஏற்கனவே உருவான சந்தர்ப்பத்திலே எப்படி நல்ல நிலை பெற்று வந்தோமோ இதுபோன்று இந்த வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் இப்படி நல்ல அருள் ஒளியின் உணர்வை பன்றி உடலில் எப்படி நல்லதை சேமித்தோமோ, நாற்றத்தை பிளந்தோமோ, இதுபோல இந்த வாழ்க்கையில் இப்பொழுது வரக்கூடிய தீமைகளை பிளந்துவிட்டு நல்ல உணவை சந்திக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நல்லதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று குரு உணர்த்துகின்றார். ஏன்னா நமது ஆறாவது அறிவு நாம் உணவாக உட்கொள்ளும் உணவிற்குள் மறைந்துள்ள நஞ்சுகளை எல்லாம் மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணவைத்தான், அந்த சத்தைத்தான் நம் உடலாக மாற்றுகின்றது, நல்ல சிந்தனையாக கொண்டு வருகின்றது. அதன் துணை கொண்டு ஒரு நட்சத்திரத்தினுடைய சக்தியை, மகரிஷியுடைய சக்தியை நாம் நுகர்ந்து அதன் நுகர பழகிக்கொண்டு பிறவியிலாங்களை அடைய வேண்டும். இதை ஒவ்வொரு நொடியிலும் இவ்வாறு செய்தவென்றால் நம்மை நாம் காத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, எப்படித்தான் இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய இந்த ஞானிகளோ ரிஷிகளோ யாருமே இந்த உடலோடு இல்லை. ஆனால் உயிரோடு ஒளியாக இருக்கின்றார்கள், ஒளி உடலாக விண்ணிலே நிலையாக இருக்கின்றார்கள். ஆகவே நாம் இந்த உடலில் வாழக்கூடிய காலம் மிக குறுகிய காலம் என்பதை உணர்ந்து அந்த ரிஷிகள் ஞானிகள் எப்படி உயிரோடு ஒளியாக இருக்கின்றார்களோ இப்பொழுது ஏற்படக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை அதை கவரக்கூடிய, அதை வளர்க்கக்கூடிய, அந்த நிலைத்த அறிவாக ஒளியின் நிலையாக பெறக்கூடிய வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். என்றால் மற்றவர்களுக்கு சொன்னாலும் கூட அவர்கள் கேட்கவில்லையே, அவர்கள் பின்பற்றவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நாம் சொல்லுகின்றோம் நல்லதை, அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நல்லது. ஆனால் அவர்கள் எடுக்கவில்லை என்றாலும் அவருடைய துன்பம், துயரம், வேதனை, தீமை நமக்குள் வருவதில்லை. இதைத்தான் குரு இங்கே நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றார்.
ஆக இதுபோன்ற சந்தர்ப்பங்களை இப்பொழுது நாம் நல்ல சந்தர்ப்பமாக மாற்ற நாம் அந்த பழக்கத்தை கொண்டு வர தவறிவிட்டால் இனிமேல் இதுபோன்ற சந்தர்ப்பம் எப்பொழுது உருவாகும் என்று சொல்ல முடியாது. ஏனால் முதல்ல சொன்ன மாதிரி காலையில் நாம் எழுந்ததிலிருந்து இரவு வரை எத்தனை பேர்களை சந்திக்கும் பொழுது அதில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெறுப்பு, வேதனை, சங்கடம், சலிப்பு இது போன்ற உணர்வுகள் நம் உடலுக்குள்ளே விளைய தொடங்கிவிட்டால் நல்ல அணுக்களை நாம் வலுவாக பெற்ற அந்த அணுக்களை அது மாற்றத் தொடங்கி விடுகிறது. ஆனாலும் இதற்கு முன் நாம் பரிணாம வளர்ச்சியில் இப்படித்தான் வந்தோம். மீண்டும் இன்னொரு உடலுக்குள் சென்று தன்னை காட்டிலும் வலுகொண்டது தாக்கப்படும் பொழுது அந்த வலுவான உணர்வுகளை நுகர்ந்து மீண்டும் பரிணாம வளர்ச்சிக்கு வரலாம். அப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து மீண்டும் மனித உடல் பெறுவதற்கென்று எப்பொழுது என்று சொல்ல முடியாது. என்றால் முதல்ல வேதனைப்பட்டு மீண்டும் உணர்வாகத்தான் மனிதனாக இன்று வந்துள்ளோம். மீண்டும் இந்த உடலிலே வேதனைகளை வளர்த்து, துன்பங்களை வளர்த்து, கீழான நிலைகளுக்கு சென்று இன்னொரு சுழற்சி சுழன்று பரிணாம வளர்ச்சியில் அடைந்து அடுத்து மனிதனாக வருவதற்குண்டான காலம் இல்லை. என்றால் இந்த பூமி எப்படி இனி ஆகும் என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு இந்த பூமிக்குள் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சுட்டிக்காட்டி அதிகாலையிலே நாம் துருவ நட்சத்திரத்துடைய சக்திகளை சார்ஜ் ஏற்றிக்கொண்டு வலுவான நிலையில் கொண்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் அடுத்தடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பங்களை துருவ நட்சத்திரத்தின் சக்தியை மீண்டும் மீண்டும் நமக்குள் உயிரோடு ஒன்றி ஒளியின் உடலாக உருவாக்கும் அத்தகைய நல்ல நிலைகளாகவே நாம் மாற்றி இந்த உடலுக்கு பின் நாம் இந்த பூமியினுடைய இனி வரக்கூடிய மாற்றத்திலிருந்து தப்பி பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்பதை அதனுடைய முக்கியத்துவத்தை துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நாம் பேட்டரியை சார்ஜ் செய்வது போல சார்ஜ் செய்வதனுடைய முக்கியத்தை இந்த உபதேசத்தில் உணர்த்துகின்றார்கள் ஞானகுரு.